ஃபேட்மேன் ஃபேக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நான் உதய். வெல்கம் டு தி ஷோ பிக் பாஸ் தக் லைஃப். ஹாய் சார். வெல்கம் டு பிக் பாஸ் ஃபேட்மேன் அட் ஃபேட்மேன் தக் லைஃப். ஜெய் சுல்தான். எஸ். ஹாய். ஸோ இன்னைக்கு ஷோ பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டு விஜய் சேதுபதி சார். ஏன்னா நிறைய பேர் தேங்க்யூ ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் எதிர்பார்த்ததை பண்ணிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாளா நம்ம பண்ணல அப்படிங்கறத ஒன்று சொல்லிட்டே இருப்போம். சார் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். பட் ஓவராலா இந்த 2 இயர்ஸ்ல சேது சாரோட ஃபயரான ஒரு எபிசோடா இருந்த மாதிரி என்னோட ஒப்பீனியன் இருந்தது சார். உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. எபிசோட் நல்லா இருந்தது. எபிசோட் வந்து கொஞ்சம் கனமாகவும், நான் ஆக்சுவலாக இந்த வெள்ளிக்கிழமை விஷயங்கள்னு சொல்லி பார்த்தாங்கல்ல, இதெல்லாம் காலையில் ஃபுல்லாக லைவ்லேயே பார்த்தேன் நான். அப்பேரண்ட்லி ஆக்சுவலாக கானா வினோத்லாம் இன்னும் நிறைய பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் இவங்களும் அந்த சைடில் நிறைய அழுப்பாங்க, பேசுவாங்க, எல்லாமே இருந்தது. எல்லாரும் ஒரு விதமான இருந்தது. கமருதீனுக்கு அது எப்படி சொல்றது, இந்த டெம்பரமெண்ட்ல இருந்து அது அடுத்த கட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒரு விஷயத்த அவனுக்கு காமிச்சுக்கிட்டே வந்துச்சு. அதான் இட்ஸ் ஹை டைம் முடிய போகுது, இன்னைக்கு தன்னோட டே கிடையாதுன்றதை ரியலைஸ் பண்ணிட்டாப்லன்றது வந்து கிளியராகவே தெரிஞ்சிச்சு காலையில இருந்து அவரோட ஆக்டிவிட்டியில. அண்ட் ஒரு மாதிரி பெரிய விளக்கங்கள் கேட்க மாட்டாங்கன்றது இவங்க ரெண்டு பேரோட மைண்ட் செட்லயும் இருந்தது. பட் இருந்தாலும் கூடா நட்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி, கேடில் முடியும். கூடா நட்பு கேடில் முடியும். அது மாதிரி ஆச்சு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீ கேட்ட கேள்வியான விஜய் சேதுபதி சார், இது வந்து விஜய் சேதுபதி சார் சரியா கையாண்டார்னா இதை ரொம்ப பிரமாதமா கையாண்டார். என்னன்னா ஒரு டைம் இப்படி ஒரு ரெட் கார்டு கொடுக்கும் பொழுது இது மாதிரியான ஒரு நபர் அப்படி இது மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை கடைசியா ஒரு சீசன்ல ரெட் கார்டு வாங்கின நண்பருக்கு பேசக்கூட ஒரு வாய்ப்பு இல்லை. அவரு தரப்பட்ட அவரு பக்கம் இருக்கிற அது நியாயமா அநியாயமான்றது ரெண்டாவது. ஆனா ஒருத்தருக்கு அந்த டெமோக்ராட்டிக்கா அவருடைய தரப்பு வாதம்னு ஒண்ணு இல்லாம அவர் ஒரு தனி அறைக்கு வர வச்சு அப்படியே வெளியில கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுல குறைஞ்சபட்சம் அவமானப்படுத்தணும்ன்றதுக்காகவாது, ஐ மீன் அவங்கள ரியலைஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர்ல அதாவது இப்ப எப்படி சொல்றது, அந்த குறைஞ்சபட்ச கான்வர்சேஷனாவது வச்சாதான் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும்ட்டு முதல்ல இவங்கள ஆஃப் பண்ணி இவங்கள பேச விட்டுட்டு, அப்புறம் அவங்கள ஆஃப் பண்ணி ஐ மீன் அவங்கள பேச விட்டு அவங்களே இப்ப கடைசி, அதாவது இன்னைக்கு ஒண்ணு பண்ணார்ல, நீங்க ரொம்ப அப்படியே பொத்தி பொத்தி வச்சிருக்கிற ரகசியத்தை பார்வதி ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் அவங்க வந்து கமருதீனை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும், கமருதீன் ஒரு ஒன்றும் தெரியாத குழந்தை, அதனால பார்வதி தான் முழுக்க முழுக்க என்ன சொல்றது கமருதீனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு சேர்ந்து கெடுத்துட்டான்ற ஒரு ஃபினிஷிங்கு, அந்த ஃபினிஷிங்க்கு நரேட்டிவ் செட் பண்ணி மக்கள் கூடயே இருந்து இந்த ஷோவை பார்த்து அந்த டைமென்ஷன் ஆஃப் ஃபயரை இக்னைட் பண்ணி அந்த கோபத்தை மெதுவா உள்ளிழுத்து காமிச்சு கடைசியில க்ளோஷர் வந்து எது மக்களுக்கு தேவை, எது இப்போ மக்களை திருப்திப்படுத்தும், எது இந்த சீசனை இன்னும் மேலும் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு, ஏதாவது எந்த பிக் பாஸோட ஹிஸ்டரியிலேயே ஒரே நேரத்துல ரெண்டு என்ன சொல்றது ரெட் கார்டுன்றது ஹிஸ்டரி ஆஃப் எந்த பிக் பாஸ்லயுமே இல்லை. ஒரே நேரத்துல ரெண்டு பேரை வெளியில அனுப்பிச்சது, அது வந்து ஒரு பிகெஸ்ட் ஹிஸ்டரி. அப்புறம் ஒரு விமன் வாங்கினது ஒரு அடுத்தது, இது மாதிரி பல விஷயங்கள் சொன்னது. இட்ஸ் லைக் பெரிய பல ஹிஸ்டரிகள் வந்து இன்னைக்கு டேயோடைய இது இருந்தது. எனக்கு இதுல பல்வேறு தரப்பட்ட அதாவது எப்படின்னா, நேத்து அந்த நிகழ்வுக்கு ஒரு கோபம் இருந்தது. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் லைவும் பல விஷயங்கள் பார்க்கும் பொழுது எப்படின்னா, கர்மா வென்றது. சரியா, ஒரு விதத்தில் செய்த பாவம் கொன்றை தீரும்ன்ற மாதிரி, யார் என்ன பாவமோ அதுக்கான விளைவுகள் சந்திக்க வேண்டியதா இருந்தது. இன்னொரு செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்த இடம்ன்றது ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதாவது அந்த
வார்த்தைக்கேற்றவாறு என்ன சொல்றது, இந்த 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 குழிய 2 பேரும் தனக்கு தானே தோண்டிக்கிட்டது. இது வந்து யாரும் இவங்களுக்காக இல்ல. இவங்களுடைய 85 நாள் இது எத்தனாவது நாள்? 86ஆ? 91 நினைக்கிறேன். 91 92 சார். 90 பிளஸ் நாட்கள் இவங்களுடைய மொத்த எஃபர்ட்டும் அவங்களே குழியில ஒரு நாள். இதோடைய மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான். கோபம் ஒரு மனிதனின் மிகப்பெரிய ஒரே ஆயுதம். அவனுடைய அவனுடைய எப்படி சொல்றது, அவனுடைய ஆளுமையை அசைச்சு அவனுடைய வெற்றி பாதைய திசை திருப்பி அவனுக்கான எண்ணங்கள் 2 விஷயம். ஒரு எண்ணமும் கோபமும் ஒருத்தனை வாழவும் வைக்கும், வீழ்த்தவும் செய்யும்ன்றதுக்கு இவங்க ஒரு பெரிய உதாரணமா போயிட்டாங்க. முதல்ல எண்ணம், இவங்களுடைய எண்ணத்துல என்ன விதைச்சாங்கன்னு. இன்னொன்னு அவங்க கோபம். ஒருத்தனோட கோபத்தோடைய அளவுகோல் அந்த கோபத்தின் அளவை மீறி உச்சம் பெற்றால் அந்த கோபம் எதிர வந்து சாரும்னு. அதுபடி பார்த்தா இந்த கோபம் இருக்குல்ல, இந்த கோபம் வந்து கமருதீனுக்கு என்ன வாழ்க்கை பாடத்தை கத்துக் கொடுக்க போகுதுன்னா, எவ்வளவு பெரிய இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை தூண்டுறதுக்கோ, நம்மளை தூண்டி விடுறதுக்கோ, நம்மளை தேவையில்லாத விஷயங்களை நமக்குள்ள வந்து விதைக்கிறதுக்கோ, இல்ல அடுத்தவங்க பேசுற விமர்சனத்தினால் நமக்காக ஏற்படுற கோபத்திலேயோ, நம்ம உடனே அந்த கோபத்தினால் எடுக்கிற ஒரு முடிவு இருக்குல்ல, அந்த முடிவே நம்மளுடைய நம்மளுடைய சாம்ராஜ்யம் சரீரத்துக்கு காரணமா இருக்கும்ன்றதுதான். அது இந்த ஷோன்னு இல்லை. இந்த கோபம் வந்து வெளியில போய் யார் கூட இருந்தாலும் இது இப்படிதான். அது நமக்கு ஒரு சரி, நம்மள ஏதோ இந்த உலகம் நம்மள ஒரு போட்டிக்கு இழுக்குதுன்னா ஏதோ ஒரு விதத்துல விமர்சனங்களை நமக்கு பிடிக்காத வகையில போட்டுக்கிட்டு தான் இருக்கும். இப்ப நமக்கு பிடிக்காத வகையில நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற மனிதர்களோட வாழ்க்கையை அமைக்கிறது கடவுளோட வேலையும் இல்ல, இயற்கையோட வேலையும் இல்ல. ஒவ்வொரு குணாதிசயத்தோட ஒரு மனுஷன் பிறக்கிறது தான். அவன் அந்த சக மனுஷனோட எதோ ஒத்து போய் வாழ்றானோ அதுலதான் மனுஷ இனமே வாழுது. அதுல கமருதீனுடைய கோபம் வந்து இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இவனுக்கு சரியான நேரத்தில் சரியான அறிவுரையோ சரியான விஷயமோ சொல்லலன்ற மாதிரி எல்லாம் காமிக்கிறதை விட, அவனை ஏத்தி இந்த கோபத்தை வளர விட்டு, இன்னைக்கு அவன் உச்சம் பெற்றதுக்கு அப்புறம் இந்த கோபத்தை நான் நியாயம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குற நியாயம் இது வந்து ஒரு 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 டிலேடு ஜஸ்டிஸை தவிர, இந்த டிலேடு ஜஸ்டிஸ்ல அவனுடைய கேரியரும் உள்ளடக்கம், அவனோட ஃபேஸ் வேல்யூம் உள்ளடக்கம். இன்னைக்கு கெட்டவன், கேவலமானவன், காமக்கொடூரன், கன்றாவியானவன் அப்படின்ற பெயரோட கமருதீன் வெளியே நடப்பு செய்யற மாதிரியான நரேட்டிவ்ல அதை விட பெஸ்ட் நரேட்டிவ். அது அத்தனைக்கும் காரணம் பாரு.